கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரிடமும் சொல்ல முடியாத, பகிர முடியாத கவலைகள் உங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் வைத்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். இந்த ஒரு கவலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து நாட்கள், மாதங்கள், வாரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்கள் போயிருக்கலாம். இந்த கன்னி ராசிக்காரங்க நீங்க எப்போதுமே உங்களது சுய கௌரவத்திற்கு முதலிடம் தரக்கூடிய ஒரு நபர்கள். யாரும் நம்மளை பற்றி தவறாக பேசிவிடக்கூடாது, நம்ம செய்த வேலையை பற்றி குறை சொல்லிவிடக்கூடாது என்று நீங்கள் மனதிற்குள்ள எப்பொழுதுமே ஒரு எண்ணங்களை வைத்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் அந்த எண்ணங்களை வைத்திருக்கிறதுனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், அதில் ஏதேனும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு மட்டும் ஏற்பட்டு அது தேவையில்லாத மனக்குழப்பத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கு. நீங்க சரியான ஒரு வேலையை பார்த்தால் கூட எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படணும், மற்றவங்க நம்மளை பாராட்டணும் என்று நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களது கஷ்டங்களை வெளியில் சொன்னால் உலகம் கேலி செய்யுமோ அல்லது பெற்றவர்கள் வருத்தப்படுவார்களோ என்று நீங்களே நினைத்து உங்களுக்குள்ள ஏற்பட்ட அத்தனை அவமானங்களையும் பண நெருக்கடிகளையும் நெஞ்சுக்குள்ள பூட்டி வைத்துக் கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. வாழ்ந்து கொண்டுமே தான் நீங்க இன்னமும் இருந்து கொண்டும் இருக்கீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம எல்லா விதமான செயல்களையும், எல்லா விதமான சில விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வர வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகளையும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம தேடி வைத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான எண்ணங்களும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். வெளியில் பார்ப்பதற்கு எப்போதுமே முகத்தில் ஒரு புன்னகையோடும் வலம் வந்த உங்களின் பின்னால் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய சோக கடல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த சோக கடலை இதுவரைக்கும் நீங்க யாரிடமும் கூறியது கிடையாது. எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே தாங்க நீங்க போட்டு வைத்துக் கொண்டுமே தாங்க இருந்தீங்க. நம் வழியை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தில், யாருமற்ற தனிமையில் நீங்கள் மௌனமாக உருகிய நாட்கள் உங்களை உள்ளுக்குள்ள கொண்டு கொண்டுமே தானுங்க இருக்கும். உயிரோடு உங்களை கொண்டு உங்களுக்கு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சில செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். இது ஒரு பக்கம் நடக்க, மற்றொரு பக்கம் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கையை சிதைத்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எதையெல்லாம் மிக உறுதியாக நம்பினீர்களோ அந்த நம்பிக்கைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக சிதைந்து போன தருணங்களை கிரகங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். இந்த வேலை நமக்கு கிடைத்துவிடும், இந்த முதலீடு நமக்கு கை கொடுக்கும், இந்த மனிதர் நமக்கு துணையாக இருப்பார் என்று நீங்கள் போட்ட கணக்குகள் அனைத்தும் தலைகீழாக மாறிப்போனது. நீங்கள் எதையெல்லாம் வாழ்க்கைக்குள்ள நினைத்து அந்த ஒரு செயல் நடப்பதற்கு முன்னாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்து அந்த ஒரு செயலை நீங்க தொடங்க ஆரம்பித்தீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலைகீழாக மாறியது மட்டும்தான் மிச்சம். நீங்கள் நினைத்தது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கை கொடுக்கவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. நீங்கள் நினைத்து போட்ட பிளான்கள் அனைத்தும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையும் அது தலைகீழாகவே மாற்றிவிட்டது. நம்பிக்கையவே துரோகமா மாறிய போது மனிதர்களின் மீதும் இறைவனின் மீதும் உங்களுக்கு இருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அற்றுப்போனது. அந்த ஒரு நம்பிக்கையானது அற்றுப்போய் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து எந்த பக்கம் கால் வைத்தாலும் பிரச்சனைகள் மட்டுமே ஏற்படுகிறது என்கிற அளவுக்கு உங்களுடைய மனநிலையானது போய்விட்டது. நமக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு நிலைமை என்று விதியை நொந்து கொண்டு எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நிராயுத பாணியாக நீங்கள் நின்ற நிமிடங்கள் உங்களுடைய ஆன்மாவையே உலக்கி எடுத்திருக்கும். அது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் எழுவதற்காக நீங்க போராடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் அடிமேல் அடிபட்டால் தான் அம்மையும் நகரும், தங்கம் புடமிடப்பட்டால்தான் பிரகாசிக்கும் என்பதை போல நீங்கள் கடந்த காலங்களில் அனுபவித்த அத்தனை சோதனைகளும் உங்களை அழிப்பதற்காக கிடையாதுங்க. உங்களை ஒரு புதிய இடத்திற்கும் புதிய ஒரு மனிதனாக மாற்றுவதற்காக மட்டுமே பிரபஞ்சங்கள் கொடுத்த ஒரு சோதனையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அது எதையுமே நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி தலைகீழா போகுது அப்படின்னு உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள், அவ்வளவு கஷ்டங்கள். வீழ்ந்த இடத்திலேயே முடங்கி போகாமல் உங்களது அசாத்திய புத்தி கூர்மையாலும் விடாமுயற்சியாலும் மீண்டும் எழுவதற்காக நீங்கள் நடத்திய அந்த மௌனமான போராட்டங்கள் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றி இருக்கிறது. தற்போது கிரகநிலைகள் எல்லாமே மாறி வருவதால் இந்த வேதனை இருளானது விலகி உங்கள் வாழ்வில் ஒரு புதிய வசந்தமானது வீசப்போகிறது என்பதுதான் பிரபஞ்சத்தின் தற்போதைய ஒரு தீர்ப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கு. நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை பேசியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் கூறியதும் நான் சொன்னதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க நிச்சயமா கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். நான் எந்தாவது உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த அரசாங்க காரியங்கள், வேலைவாய்ப்புக்கான ஆணைகள், விசா அனுமதி அல்லது சொத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த மிக முக்கியமான காரியங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றிகரமாக நிறைவேற ஆரம்பிக்கும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்ததை விட அதிகமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பதாகவே இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நிகழ்வையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வேலை நடக்குமா நடக்காதா, இந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்கள் சந்தேகப்பட்ட இடங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான நற்செய்திகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கே இந்த ஒரு வேலையின் மீது நமக்கு கிடைக்காது என்கிற மாதிரியான சந்தேகங்களை ஏற்பட்டு இருக்கும். ஆனால் அந்த வேலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. இந்த வெற்றிகள் உங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில ஒரு மிகப்பெரிய திருவிழா போன்ற மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி தானாகவே வந்துவிடும். உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் சந்தேகங்களும் கேள்விகளும் சண்டைகளும் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தான் செய்து கொடுப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். அந்த ஆர்வங்கள் அதிகரிப்பது தவறு கிடையாது. அந்த ஆர்வங்கள் அதிகரித்து கொண்டே போவதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் எளிதில் உங்களுக்குள்ள கிடைத்து நவீன பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். இதிலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுத்து விடுவீங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களை சென்ற பாதையெல்லாம் உள்ளாக இருக்கிறது, நாம் மீண்டும் எழவே முடியாதா என்று வருந்திய உங்களுக்கு விதி தன்னுடைய கணக்குகளை மாற்றி எழுத தொடங்கிவிட்டது. இதுவரை உங்களை மூடியிருந்த துரதிர்ஷ்ட இருளானது விலகி பாக்கியஸ்தானத்து கிரகங்களின் சேர்க்கையால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்கிவிட்டது. அந்த அதிர்ஷ்ட காத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு இடத்திற்கும் உங்களால் போக முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துரித வேகத்தில் வெற்றியடைந்து உங்களது வாழ்க்கையின் முன்னேற்றம் தங்கும் தடையுமின்றி தொடர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். தெய்வத்தின் அருள் எப்போதும் உங்கள் பின்னால் நின்று உங்களை வழிநடத்தவா ஆரம்பிக்கும். உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வழிநடத்தி கொள்வீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில துயரங்களுக்கு இடம் என்பதே கிடையாது. நல்ல செய்திகளும் மகிழ்ச்சியும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போகவும் ஆரம்பிக்கும். சமூகத்திலும் இழந்த கௌரவத்தையும் மதிப்பையும் நீங்கள் மீண்டும் அசுர வேகத்தில் பெற போறீங்க. உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டவர்கள், உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தியவர்கள் யாவும் இனிமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்படும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் ஏற்படும். இதெல்லாம் உண்டாகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களது அசாத்திய புத்தி கூர்மையாலும் விடாமுயற்சியாலும் மீண்டும் எழுவதற்காக நீங்கள் நடத்திய அந்த மௌனமான போராட்டங்கள் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றி இருக்கிறது. தற்போது கிரகநிலைகள் எல்லாமே மாறி வருவதால் இந்த வேதனை இருளானது விலகி உங்கள் வாழ்வில் ஒரு புதிய வசந்தமானது வீசப்போகிறது என்பதுதான் பிரபஞ்சத்தின் தற்போதைய ஒரு தீர்ப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கு. நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை பேசியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் கூறியதும் நான் சொன்னதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க நிச்சயமா கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். நான் எந்தாவது உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த அரசாங்க காரியங்கள், வேலைவாய்ப்புக்கான ஆணைகள், விசா அனுமதி அல்லது சொத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து
நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த மிக முக்கியமான காரியங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றிகரமாக நிறைவேற ஆரம்பிக்கும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்ததை விட அதிகமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பதாகவே இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நிகழ்வையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வேலை நடக்குமா நடக்காதா, இந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்கள் சந்தேகப்பட்ட இடங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான நற்செய்திகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கே அந்த ஒரு வேலையின் மீது நமக்கு கிடைக்காது என்கிற மாதிரியான சந்தேகங்களை ஏற்பட்டு இருக்கும். ஆனால் அந்த வேலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. இந்த வெற்றிகள் உங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில ஒரு மிகப்பெரிய திருவிழா போன்ற மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி தானாகவே வந்துவிடும். உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் சந்தேகங்களும் கேள்விகளும் சண்டைகளும் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தான் செய்து கொடுப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். அந்த ஆர்வங்கள் அதிகரிப்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த ஆர்வங்கள் அதிகரித்து கொண்டே போவதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் எளிதில் உங்களுக்குள்ள கிடைத்து நவீன பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். இதிலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுத்து விடுவீங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, சென்ற பாதையெல்லாம் உள்ளாக இருக்கிறது, நாம் மீண்டும் எழவே முடியாதா என்று வருந்திய உங்களுக்கு விதி தன்னுடைய கணக்குகளை மாற்றி எழுத தொடங்கிவிட்டது. இதுவரை உங்களை மூடியிருந்த துரதிர்ஷ்ட இருளானது விலகி பாக்கியஸ்தானத்து கிரகங்களின் சேர்க்கையால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்கிவிட்டது. அந்த அதிர்ஷ்ட காத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு இடத்திற்கும் உங்களால் போக முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துரித வேகத்தில் வெற்றியடைந்து உங்களது வாழ்க்கையின் முன்னேற்றம் தங்கும் தடையும் இன்றி தொடர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். தெய்வத்தின் அருள் எப்போதும் உங்கள் பின்னால் நின்று உங்களை வழிநடத்தவா ஆரம்பிக்கும். உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்தி கொள்வீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில துயரங்களுக்கு இடம் என்பதே கிடையாது. நல்ல செய்திகளும் மகிழ்ச்சியும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போகவும் ஆரம்பிக்கும். சமூகத்திலும் இழந்த கௌரவத்தையும் மதிப்பையும் நீங்கள் மீண்டும் அசுர வேகத்தில் பெறப்போறீங்க. உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டவர்கள், உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தியவர்கள் யாவும் இனிமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்படும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் ஏற்படும். இதெல்லாம் உண்டாகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா